என் பேர் சுப்பிரமணி, ஆட்டோ ஓட்டுநர். இவங்க என் மனைவி டி நகரில் இந்த ஊப்பர் சுமதி இதில் வேலை செய்கிறாங்க, பெருக்கிற வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சாப்பாடு டைம் முடித்து வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஒரு பை கிடச்சிருக்கு. என்னென்னு பையன் பார்த்துருக்காங்க, அதில் கொஞ்சம் நகைகள்லாம் இருந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, காவல்துறைகிட்ட ஒப்படைச்சாங்க. அவங்க அதுக்கு நகை உரிமையாளரை கூப்பிட்டு அதை ஒப்படைச்சிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் முதலமைச்சர் சார் பார்த்துட்டு எங்களுக்கு கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காரு. இந்த மாதிரி செக்கு கொடுத்துருக்காரு, இந்த அம்மாவை கௌரவிச்சு செலவு போட்டிருக்காங்க, செலவு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவரும். இந்த மாதிரி தான் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக. நாங்கள் தூய்மை பணியாளர், எங்களை சிஎம் கூப்பிட்டு உங்களுக்கு எப்போ என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வேலை முடிச்சுட்டு போகும்போது எங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாரு. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகிறோம். எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது சாப்பாடு கொடுக்குறது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. மதியானத்தில் சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். இப்போ அந்த பயமே இல்லை. நாங்கள் போகும்போது அழகாக டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு தான் போகிறோம். நாங்கள் எங்களை கூப்பிட்டு கௌரவிச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.